இப்போ இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நமக்கு 2 டேர்ம் தனித்தனியாக கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வேரியபிளும் மல்டிப்ளை பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். தென் ஒய் ஸ்கொயர் அண்ட் ஒய் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4 3s நமக்கு கிடைக்கிறது 12. ஆனால் மைனஸ் இருக்குது, ஸோ -12. தென் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய், இங்கே நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 1 டைம் இருக்குது. ஸோ ஒய் டோட்டலாக நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது. அவ்வளோ இதில் ஃபைனல் ஆன்சர். தென் அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டோட்டல் டேர்ம் நமக்கு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது வெளியே இருக்க டேர்ம் உள்ளே இருக்க டேர்முக்கு நம்ம காமன் சொன்னோமா, அப்போ இது கூடயும் ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 3 கூடயும் நம்ம ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? ஈக்குவல் டு -2xy இன்ட்டு 5x². இது ஒரு தடவை மைனஸ், இங்கே இடையில மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் எழுதிட்டோம். -2xy இன்ட்டு 3. தென் அப்போ 2 × 5 10, இங்கே 2 × 3 6. ஆனால் -10 ஒன்ஸ் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் வேரியபிள் இந்த xyயை நம்ம x² மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டோட்டலாக x நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது, y நமக்கு 1 டைம் இருக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். தென் 2 3s are 6 xy. இது ஒன்று தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் முன்ன சொன்னது தான், வெளியே இருக்க டேர்ம் உள்ளே இருக்க டேர்முக்கு காமன், 3 கூடயும் நம்ம தனித்தனியாக ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? 5 1 டைம் இருக்குது, ஸோ 5 அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 2 டைம் இருக்குது, ஸோ எக்ஸ் டோட்டலாக நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது. தென் 5 இருக்குது, இங்கே இடையில மைனஸ் இருக்கா, ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கலாம். 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ 5. எக்ஸு இங்கே 2 டேர்ம்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் நமக்கு ஒரு தடவை தான் இருக்குது, ஸோ 1 டைம் எக்ஸ் எழுதிக்கலாம். ஒய் நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது, எழுதிட்டோம். தென் 5x இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் எழுதிட்டோம். 5 எழுதிட்டோம். 5 1s are 5. தென் எக்ஸு டோட்டலாக இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது, ஸோ எக்ஸு நமக்கு டோட்டலாக 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ x². ஒய் ஒரே தடவை தான் இருக்குது, ஸோ ஒய். தென் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் முன்ன சொன்ன மாதிரியே தான். அப்போ இந்த டோட்டல் டேர்மை, அதாவது இந்த டோட்டல் டேர்மை ஃபஸ்ட் டேர்ம் கூட ஒரு தடவை, செகண்ட் டேர்ம் கூட ஒரு தடவை, 2 தடவை டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படி? 2x + 3 இருக்குது, இது கூட 2x ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் சைனாக அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ -3 × 2x + 3ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு, இப்போ இந்த 2xக்கு ஒரு தடவை, 3க்கு ஒரு தடவை, இங்கே இருக்க 3 2xக்கு ஒரு தடவை, 3க்கு ஒரு தடவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் 2 2s are 4. தென் x × x x² ஆகிடும். தென் இடையில ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு 3 2s are 6 ஒரு எக்ஸு. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ -3 2s are 6 ஒரே ஒரு தடவை தான் எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். இங்கே -3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், -3 × +3 9, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே நமக்கு +6 -6 இருக்குது, ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாமா, 0 ஆகிடுமா. அப்போ ரிமைனிங் இருக்குது 4x² -9. தென் லாஸ்ட் இங்கே இதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக வெளியே இருக்க டேர்மை உள்ளே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். 5x × 4xy மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் சைன் போட்டோம். 4 × 5x, அப்போ 5 4s are 20. எக்ஸ் நமக்கு இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது, ஸோ x². ஒய் ஒரே தடவை தான் இருக்குது, ஸோ ஒய். தென் -4 5s are 20 ஒரு டைம் இருக்குது, ஸோ 1 டைம் எக்ஸும் எழுதிக்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை நீ பார்த்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியது தான்.